பசங்களா, நம்ம கடைசியா எதுவரை பார்த்தோம்? நிலா வந்து குருவிக்கு கூடு கட்டி குடுத்தாங்கல்ல, அதுவரை பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஆஃப்டர் அ வீக் ஒரு வாரம் அப்புறமா, ஒன் மார்னிங் காலையில ஆஸ் சூன் ஆஸ் நிலா வோக் அப் நிலா எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. ஷி லுக்ட் அட் த நெஸ்ட். ஷி வாஸ் சர்ப்ரைஸ். பார்த்து சர்ப்ரைஸ் ஆவுறாங்க. ஓ! தேர் ஆர் எக்ஸ் இன் த நெஸ்ட். என்னன்னு பார்க்குறாங்க. அந்த நெஸ்ட்ல வந்து முட்டை இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, எஸ் திஸ் ஆர் த எக்ஸ் ஐ லேட். நான் தான் இந்த முட்டைய போட்டேன்னு சொல்லுது. அப்புறம் நிலா சொல்றாங்க, ஓ! தேர் ஆர் 3 ஒயிட் எக்ஸ். ஒயிட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, ஆமா 3 இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பாருங்க, ஓ! 1 எக் இஸ் கோல்டன். ஆனா ஒரு எக் வந்து கோல்டனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, ஐ வில் டெல் யூ அபௌட் இட் லேட்டர். நான் அத பத்தி அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிலா சொல்றாங்க, அப்பனா தேர் ஆர் 4 எக்ஸ் இன் டோட்டல். மொத்தம் 4 முட்டை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. மொத்தம் எத்தனை முட்டை இருக்குன்னு சொல்லுங்க? 1, 2, 3, 4. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, எக்ஸாக்ட்லி. ஆமா கரெக்ட்டா சொன்னேன்னு அந்த குருவி சொல்லுது. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? லெட் அஸ் பிராக்டிஸ். கவுண்ட், ரைட் அண்ட் ஆட். ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ண போறோம். அப்புறம் எழுத போறோம். அப்புறம் ஆட் பண்ண போறோம். வாங்க, இங்க எத்தனை குதிரை பொம்மை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் 7 இருக்கு. அப்புறம் இங்க கீழே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாமா? 7 + 6 எவ்வளோன்னு சொல்லுங்க. 7க்கு அப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 7க்கு அப்புறம் என்ன இருக்கு? 8, 9, 10, 11, 12, 13. 7 + 6 எவ்வளோ? 13. 13 இங்க போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போங்க. இங்க எத்தனை பம்பரம் இருக்குன்னு நம்ம எண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மொத்தம் 8 இருக்கு. செகண்ட் லைன்ல கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மேலேயும் 8 இருக்கு, கீழேயும் 8 இருக்கு. 8 + 8 என்ன? உங்க ஃபிங்கர்ஸ் விட்டு நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 8க்கு அப்புறம் என்ன வரும்? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 8 + 8 என்ன? 16. 1, 6 இங்க போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? ரைட் த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் அண்ட் ஆட். இப்போ இந்த சிங்க பொம்மை எவ்வளோ? இந்த டெட்டி பேர் எவ்வளோ? ஆ இந்த சிங்க பொம்மை எவ்வளோ? 9 ரூபீஸ். நம்ம இங்க 9 போட்டுக்கலாமா? அப்புறம் இந்த டெட்டி பேர் எவ்வளோ போட்டிருக்காங்க? 5 ரூபீஸ். நீங்க இந்த 2 பொம்மையும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2 பொம்மை சேர்த்து எவ்வளோ காசு ஆகுதுன்னு பார்க்கலாமா? 9 + 5 என்ன? 9க்கு அப்புறம் என்னங்க? 10, 11, 12, 13, 14. 9 + 5 என்ன? 14. 1, 4 போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க. நீங்க கடைக்கு போய் 2 டைஸ் வாங்குறீங்க. ஒரு டைஸோட பிரைஸ் என்ன? 8 ரூபீஸ். இன்னொரு டைஸோட பிரைஸ் என்ன? 6 ரூபீஸ். இங்க 6 போட்டுக்கலாமா? 8 + 6 என்ன? கவுண்ட் பண்ணுங்க. 8க்கு அப்புறம் என்ன வரும்? 9, 10, 11, 12, 13, 14. 8 + 6 என்ன? 14. அடுத்து பாருங்க. இங்க நீங்க 2 டாய்ஸ் வாங்குறீங்க. இந்த கலர் டாய்ஸ் எவ்வளோ? 10 ரூபீஸ். இந்த டக் டாய்ஸ் எவ்வளோ? 5 ரூபீஸ். இப்போ இது 2யுமே நான் கவுண்ட் பண்ணலாமா? 10க்கு அப்புறம் என்ன வரும்? 10க்கு அப்புறம் 5 கவுண்ட் பண்ணுங்க. 11, 12, 13, 14, 15. இங்க 15 போட்டுக்கோங்க. 15 தான் ஆன்சர். அப்புறம் பாருங்க, இந்த பாலோட பொம்மையோட விலை என்ன? 6 ரூபீஸ். இந்த கார் டாய்ஸும் நீங்க சேர்த்து வாங்கிட்டீங்க. அதோட பிரைஸ் என்ன? 12 ரூபீஸ். இப்போ இதை நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 12 + 6 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 12க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்க. 13, 14, 15, 16, 17, 18. மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? 18 வந்துச்சு. சரியா? அடுத்து பாருங்க. இப்ப நம்ம ஆட் பண்ணி ரைட் பண்ண போறோம். 9 + 7 என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 9க்கு அப்புறம் 7 கவுண்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 10, 11, 12, 13, 14, 15, 16. என்ன வரும்? 16 வரும். அடுத்து பாருங்க. 15 + 4 எவ்வளோ? 15க்கு அப்புறம் 4 கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 16, 17, 18, 19. 19 போட்டுக்கோங்க. 8 + 10 எவ்வளோ?
8க்கு அப்புறம் நம்ம 10 கவுண்ட் பண்ணலாமா? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 8 + 10 எவ்வளோ? 18 போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆட் அண்ட் ரைட். திரும்ப நம்ம ஆட் பண்ண போறோம். 7 + 6 எவ்வளோ? 7க்கு அப்புறம் 6 கவுண்ட் பண்ணலாமா? 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8, 9, 10, 11, 12, 13 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 8 + 9 எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போறோம். 8க்கு அப்புறம் என்ன வரும்? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 8 + 9 எவ்வளோ? 17 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, 9 + 2 என்ன? 9க்கு அப்புறம் 2 என்னங்க? 10, 11. என்ன வருது? 11 வருது. 11 எழுதிக்கோங்க. அப்புறம் 9 + 9 என்ன? கவுண்ட் பண்ணுங்க. 9க்கு அப்புறம் என்ன வரும்? 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 9 + 9 என்ன? 18. அடுத்து நம்ம இந்த அடிஷ்னல் ஃபேக்டை கம்ப்ளீட் பண்ணலாமா? இங்கே 8 இருக்குது, இங்கே 15 இருக்குது. நடுவில் கொஞ்சம் நம்பர் காணாமல் போயிருக்கே, எங்கே போயிருக்கு? ஆனால் நம்ம கண்டுபிடிக்க 8லேருந்து 15 வரை நடந்து போகணும். நம்ம நடந்து போகலாமா? வாங்க. 8க்கு அப்புறம் என்ன இருக்குது? நம்பர் 9, 10, 11, 12, 13, 14, 15. நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? வாங்க கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் எத்தனை நம்பர் நடுவில் இருக்கு? 7 நம்பர்ஸ் இருந்திருக்கு. 7லேருந்து 12 வரை நம்ம நடந்து போய் இங்கே காணாமல் போன நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? வாங்க. 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8, 9, 10, 11, 12. நம்ம 12ல வந்து சேர்ந்துட்டோம். இப்போ எத்தனை நம்பர் காணாமல் போயிருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. மொத்தம் 5 நம்பர் காணாமல் போயிருக்கு. எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம 9லேருந்து 13 வரை போக போகிறோம். ஆனால் நடுவில் இருக்க நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிச்சி தேடலாமா? 9க்கு அப்புறம் என்ன வரும்? 10, 11, 12, 13. 13ல வந்து ரீச் ஆயிட்டோம். மொத்தம் எத்தனை நம்பர் காணாமல் போயிருக்கு? 1, 2, 3, 4. 4 நம்பர் காணாமல் போயிருக்கு. 4 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, 10லேருந்து 20 வரை நம்ம நடந்து போகணும். ஆனால் நடுவில் இருக்க நம்பர்ஸை கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 10க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? வாங்க. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் காணாமல் போயிருக்குன்னு எண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்தம் 10 நம்பர் காணாமல் போயிருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு.